அதாவது பாகிஸ்தானுக்கு ராணுவ வகையில் மட்டுமல்ல, ராஜதந்திர வகையிலும் இந்தியா பல தாக்குதலை நடத்தி இருக்கிறது. சிந்து நதி நிறுத்தம், வணிக ஒப்பந்தங்கள் ரத்து, வணிகத்தை முற்றிலுமாக நிறுத்தி இருப்பது, அவர்கள் தம்முடைய விமான வான்வெளியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது போன்ற தடை போன்ற பல்வேறு வகைகளிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது ரத்தமும் ஆற்று நீரும் ஒன்றாக ஓட முடியாது, பேச்சும் தீவிரவாதம் ஒன்றாக இருக்க முடியாது என்ற வகையில பேசியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அகமது ஷரீப் சௌத்ரி, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடியவர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி ஒரு கல்லூரி விழா ஒன்றில் பேசும் பொழுது மிகவும் திமிர்த்தனமாக எகத்தாளமாக பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால், இந்தியாவை குறிப்பிடாமல், இந்தியா என்ற பெயர் குறிப்பிடாமல் வெளிப்படையாக பேசுகிறார், நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என்ற வகையில் பேசியிருக்கிறார். இது பெரும் ஒரு பதற்றமாகி வைரலாக தற்போது பரவி கொண்டிருக்கிறது. அதாவது if you block our water we will choke your breath என்ற வகையிலே, we will choke your breath என்ற வகையிலே மிக தெளிவாக, அதாவது இந்தியாவை குறிப்பிடாமல் ஆனால் இந்தியாவை தான் குறிப்பிட்டு பேசிய புரியும் வகையிலே பேசியிருக்கிறார். இது ஒரு பெரும் குழப்பத்தை மட்டுமல்ல, பெரும் பதற்றத்தையும் எல்லை பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்று ஒரு திமிர்த்தனமாக பேசியிருப்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்க என்றுதான் கூற வேண்டும். இதில் மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இதே பேச்சை, அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளை ஆதரித்து வருகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த பேச்சும் தற்போது அமைந்து விட்டது என்பதுதான் மிக குறிப்பிடத்தக்கது. என்றால் இதே பேச்சை சில ஆண்டுகளுக்கு முன் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நிறுவனரான, உலக அளவில் தேடப்படும் பயங்கரவாதியான, முதல் குற்றவாளியாக பயங்கரவாதியான ஹபீஸ் சையதும் இதேதான் பேசியிருக்கிறார். மும்பை தாக்குதலுக்கு அடிப்படை காரணமானால் தான் இந்த ஹபீஸ் சையத், அந்த லஷ்கர்-இ-தொய்பாவோட ஹபீஸ் சையதும் இதே கருத்தை தான் ஏற்கனவே கூறியிருக்கிறார். நீங்கள் இதே போன்று பண்ணால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என்ற வகையிலே இந்தியாவுக்கு நேரடியாக பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். தற்போது அந்த பயங்கரவாதி பேசியதை போலவே ராணுவத்தினுடைய உயர் பதவியில் இருக்கும், பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவரும் பேசியிருப்பது தீவிரவாதிகளை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினும் தீவிரவாதிகள் பேசிக் கொண்டிருக்காங்க என்பதை அவர்கள் ஊக்குவிப்பது, தீவிரவாதத்துக்கும் ராணுவத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தினை அவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது என்றுதான் பல விமர்சகர்களும் கூறுகிறார்கள். ஆனால் இது போன்று திமிர்த்தனமாக பேசியிருப்பது, ஏற்கனவே இந்தியாவுடைய தாக்குதல் காரணமாக பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பாகிஸ்தான் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது. உலக அளவில் தற்போது பலரிடம் நிதியை கேட்டுக் கொண்டிருக்கிறது, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பார்களே, அது போன்று ராணுவ தலைமை தளபதியாக இருந்த அசீம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்ற உயர் பதவியை கொடுத்தது. ராணுவத்தை அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், பாகிஸ்தான் ராணுவத்தை. இது அவர்கள் பார்வையில் வேண்டுமானால் சரியா இருக்கலாம், ஆனால் பொதுவான உலக பார்வையிலே இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு எந்த ஒரு ஆதாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய ட்ரோன்களும் ஏவுகணையும் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாகவே ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது, வீடியோ ஆதாரங்களையே கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இது போன்ற திமிர்த்தனமான பேச்சு இந்தியாவை திட்டமிட்டு சீண்டுகிறதோ பாகிஸ்தான் என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துங்கள் என்று அவர்களே இந்தியாவை சீண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் வலியுறுத்துவதாக பொதுவாக இந்த போர் தொடர்பான விமர்சனங்களை வைக்கும் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள். ஆனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர், ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பாகிஸ்தான் மிலிட்டரி, அவரே இது போன்று பேசியிருப்பது, நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என ஒரு தீவிரவாதி பேசிய கருத்தை கிட்டத்தட்ட அதே போன்ற ரீதியிலே பேசியிருப்பது என்பது நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்தியாவை திட்டமிட்டு செல்கிறதா, இதற்கு உணர்ச்சிகரமாக பேச வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட பேச்சா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனாலும் இந்த சீண்டலுக்கு இந்தியா எப்படி பதில் கொடுக்கும் என்பதை அடுத்து வரும் நாட்கள் தான் நமக்கு சொல்லும். நிகிதா.